ஹலோ buddies, இப்போ நம்ம ஷெல்லி 1820 பப்ளிஷ் பண்ண ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படிங்கிற 4 ஆக்ட் பொயட்டிக் பிளேயோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதாவது வேர்ஸ்டில் இருக்கிற ட்ராமா. க்ரீக் மித்தாலஜியில் 2 கேட்டகரி ஆஃப் காட்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவங்கள டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உள்ளவங்கள ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொமீத்தியஸ் ஒரு டைட்டன், ஜூபிட்டர் ஒரு ஒலிம்பியன் காட். ஜூபிட்டர் ஹியூமன்ஸை கொடுமை பண்ணுறதுனால ஹியூமனிட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு காட்ஸ் கிட்ட இருந்து ஃபயரை திருடி கொண்டு போய் ப்ரொமீத்தியஸ் மக்களுக்கு கொடுக்குறாரு. இப்படி தனக்கு எதிராக ப்ரொமீத்தியஸ் செயல்பட்டதுனால கோபமான ஜூபிட்டர் ப்ரொமீத்தியஸை கேக்வஸ் மவுண்டெயினில் சங்கிலியால் கட்டி போட்டு ஒரு ஈகிளை விட்டு ப்ரொமீத்தியஸோட லிவரை டெய்லியும் கொத்திய சொல்லி பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறாரு. ஒரு நாளும் லிவர் திரும்ப ரீஜெனரேட் ஆகும், திரும்ப அந்த ஈகிள் வந்து அதை கொத்தும். இப்படி ப்ரொமீத்தியஸோட பனிஷ்மெண்ட் பற்றி புராண கதைகளில் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ரொமீத்தியஸோட மித்த மையமாக வச்சு ஈஸ்கலஸ் ப்ரொமீத்தியஸ் பவுண்ட் அப்படின்னு ஒரு ட்ராஜடியை எழுதியிருக்காரு. இது வந்து கிளாசிக்கல் ட்ராஜடி. அதில் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ரொமீத்தியஸ் ஃபயரை திருடிட்டு போனது, ஜூபிட்டர் பனிஷ்மெண்ட் கொடுத்தது, இது எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஆனால் இதில் எண்டில் வந்து பார்த்தாக்க ப்ரொமீத்தியஸ் வந்து அந்த எட்டர்னல் பனிஷ்மெண்ட்லேயே இருக்கிற மாதிரி தான் ட்ராஜிக்காக முடிச்சிருப்பார். ஆனால் ஷெல்லி அந்த ப்ரொமீத்தியஸ்க்கு பனிஷ்மெண்ட்லேருந்து ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கற்பனையை கலந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்டை எழுதியிருக்காரு. இதை தான் அவர் ப்ரிஃபேஸ்லையும் சொல்கிறாரு. அவர் இட்டாலியில் ஸ்ப்ரிங் சீசனோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த பிளேயில் நிறைய இமேஜரிஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த கதையில் வர ப்ரொமீத்தியஸும் பாரடைஸ் லாஸ்டில் வர சாட்டனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே காடை அப்போஸ் பண்ண விஷயத்தில் தான் ஒன்று. ஆனால் ப்ரொமீத்தியஸ் சாட்டன் மாதிரி கிடையாது, ஷெல்ஃபிஷ் அண்ட் ஈவில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்ட் 1ல் ஃபேமஸ் சீனான ப்ரொமீத்தியஸை அந்த மலையில் கட்டி போட்டிருக்க சீனில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ப்ரொமீத்தியஸோட காலுக்கடியில் கடல் தேவதைகளான பாந்தியாவும் லோனும் ப்ரொமீத்தியஸ்க்கு துணையாக அங்கேயே இருக்காங்க. ஜூபிட்டர் தன்னை இப்படி கொடுமை செய்கிறதுனால ஜூபிட்டருக்கு ஒரு சாபம், அதாவது கர்ஸை வந்து ப்ரொமீத்தியஸ் கொடுக்குறாரு. அது என்னன்னா, நீ வேணா காட்ஸ், டீமன், ஸ்பிரிட்னு எல்லாத்துக்கும் வேணாலும் கடவுளாக இருக்கலாம், அதுக்காக நீ இப்படி அப்பாவி மனுஷங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படக்கூடாது. இப்படி செய்கிறியே, உன்னோட பதவி முதல்ல உனக்கு நிரந்தரமே கிடையாது, நீ கூடிய சீக்கிரம் கீழே வந்து விழுவா, உன் அழிவு வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ஜூபிட்டரோட ஃப்யூச்சரை ப்ராஃபஸி பண்ணி ப்ரொமீத்தியஸ் சொல்கிறாரு. இதை கேட்ட அங்கே இருந்த எல்லா நேச்சுரல் எலமெண்ட்ஸுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுச்சான். அப்போ அங்கே வந்த ஃபியூரிஸ்னு சொல்லப்படுற ஜூபிட்டரோட ஆட்கள் வந்து மக்கள் எவ்வளோ வேதனைப்படுறாங்க, அதுலேயும் முக்கியமாக ஜீசஸை க்ரூசிஃபை பண்ணுற சீனெல்லாம் விஷனாக ப்ரொமீத்தியஸ்க்கு காமிச்சு அவரை இன்னும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஹியூமன்ஸை உனக்கு பிடிக்கும்ல, அப்போனா அவங்க கஷ்டப்படுறத பாரு அப்படின்னு சொல்லியே ஜூபிட்டர் ப்ரொமீத்தியஸை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஜூபிட்டரோட மெசஞ்சரான மெர்க்குரி ப்ரொமீத்தியஸ் கிட்ட வந்து என்ன சொல்லிச்சான், இந்த மாதிரி நீ கொடுத்த கர்ஸை திருப்பி வாங்கிக்கோ, அப்படி இல்லைனாக்க எதனால ஜூபிட்டருக்கு அழிவு வரப்போகுதுன்றதை நீ சொல்லு, அப்படி நீ சொல்லிட்டேன்னா அதுக்கு பதிலாக உன்னோட ஃப்ரீடமை நான் ஜூபிட்டர் கிட்ட இருந்து வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுதான். ஆனால் எனக்கு அப்படிப்பட்ட ஃப்ரீடம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரொமீத்தியஸ் ஹியூமனிட்டியோட சஃபரிங்கை ஷேர் பண்ணுற விதமாக அந்த செயின்லேயே கட்டப்பட்டு இருக்காரு. அப்போ அங்கே ப்ரொமீத்தியஸை பார்க்க ஏர்த் வருது. ஏர்த் வந்து ப்ரொமீத்தியஸை சன் அப்படின்னு தான் கூப்பிடுது. அது மட்டும் இல்லை, ப்ரொமீத்தியஸோட நிலைமையை பார்த்து ரொம்ப வேதனையில் இருக்கான். இப்படி ஏர்த் வேதனையில் இருக்கிறதுனால உலகத்தில் வந்து பிளேகும் ஃபெமைனும் வந்துருச்சான். அப்போது ப்ரொமீத்தியஸ் காலுக்கடியில் இருந்த கடல் தேவதையான பாந்தியா ப்ரொமீத்தியஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. பாந்தியா ப்ரொமீத்தியஸ்க்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபான ஏஷியாவை போய் பார்த்துட்டு வர்றதா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஆக்சுவலி இந்த ஏஷியா, பாந்தியா, லோன் இவங்க 3 பேருமே சிஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லை, இவங்க 3 பேருமே நிம்ஸ். ஆக்ட் 2 சீன் 1ல் ஏஷியா பாந்தியாக்காக ஒரு ரிவர் வேலி கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாந்தியா அந்த இடத்துக்கு வரா. ஏன் நீ இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு ஏஷியா கேட்குறா. அதுக்கு பாந்தியா என்ன சொல்கிறா அப்படின்னா, அவளுக்கு ஏதோ கனவு வந்துச்சா, அதனால சரியாக தூங்க முடியலையா. அதில் ஒரு கனவில் ப்ரொமீத்தியஸ் ஃப்ரீ ஆகிற மாதிரி கனவு கண்டாலாம். ஆனால் இன்னொரு கனவு என்னன்னு அவளுக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ஏஷியா பாந்தியாவோட கண்ணா நல்லா உத்து பார்க்குறா. அப்போது பாந்தியாவோட கண்ணில் இருந்து வெளியில் வந்த ஒரு சிம்பிள் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுது. இவங்களும் அது பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிம்பிள் ஏஷியாவை பார்த்து என்ன சொல்லுதான், நீ ஒரு ஹிடன் வாய்ஸை மீட்
பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுதான். அடுத்த சீனில் அந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாந்தியாவும் ஏஷியாவும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வராங்க. அங்கே 2 ஃபான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சான். ஃபான் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் பாதி ஆடு பாதி கலந்த மித்திக்கல் க்ரீச்சர். இந்த காட்டுக்குள்ளார இப்போ திடீர்னு ஸ்பிரிட்ஸ் பாடுற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்பிரிட்ஸ் என்ன பாடுது அப்படின்னா, இந்த காட்டில் சூரிய ஒளியே வராது, அதே போல் எந்த நேரமும் நைட்டிங்கல் பாடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான். இப்படி வர்ற அந்த பாட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாந்தியாவும் ஏஷியாவும் ஃபேட்டல் மவுண்டெயினை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரீமில் இருந்து வந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி இவங்க ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாங்க. இப்போது ஃபாரஸ்ட்டில் இருந்து இந்த ஸ்பிரிட்டோட சாங்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஃபேட்டல் மவுண்டெயின்ஸ்க்கு போயிட்டுருக்காங்க. அடுத்த சீனில் ஸ்பிரிட்டோட சாங்கை பாந்தியாவும் ஏஷியாவும் அப்படியே கேட்டுக்கிட்டே ஃபேட்டல் மவுண்டெயினோட உச்சிக்கு வந்துடுறாங்க. அங்கேருந்து பார்த்தா தூரத்தில் டெமோகாகனோட குகை தெரியுது. இந்த டெமோகாகன் யார் அப்படின்னா ஜூபிட்டரோட பையன், ஆனால் ஜூபிட்டரை விட பவர்ஃபுல்லான ஆள். இப்போது டெமோகாகன் அண்டர்வேர்ல்டோட ரூலராக இருக்கிறான். இந்த டெமோகாகனை மீட் பண்ணுற விதமாக தான் ட்ரீம் ஏஷியாவையும் பாந்தியாவையும் கைட் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த குகையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு வேப்பர் வருது. அதை சுவாசிச்சா கொஞ்சம் விஷன்ஸ் மாதிரியெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. அதே சமயம் ஒரு ஸ்பிரிட் இவங்களை டெமோகாகன் கிட்ட கூட்டிகிட்டு போகுது. கேவோட சென்டரில் ஒரு பெரிய த்ரோன் இருக்குது. அதுக்கு கீழே டூம், அதாவது டெஸ்டினி ஸ்னேக்கோட உருவத்தில் அந்த த்ரோனை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்கு. டெமோகாகன் ஒரு ஷேப்லெஸ் ஸ்பிரிட். இந்த சீன் 4ல் டெமோகாகன் ஏஷியா அண்ட் பாந்தியா கிட்ட எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. ஏஷியாவும் டெமோகாகன் கிட்ட யார் உலகத்தை படித்தா, யார் சஃபரிங்கை க்ரியேட் பண்ணா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டெமோகாகன் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தை படைச்சது காட் தான், ஆனால் சஃபரிங்கை யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு உடனே ஏஷியா என்ன கேட்குறா அப்படின்னா, முதல்ல வெறும் எர்த், ஹெவன், லைட், லவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ இந்த டைட்டன்ஸ், ஒலிம்பியன்ஸ்னு காட்ஸ் வர ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் இவ்வளோ பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. முதல்ல சாட்டன் தான் காடாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எப்போ ஜூபிட்டர் காடாக வரணும்னு ஆச்சோ அப்போவே ப்ரொமீத்தியஸ் மக்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டு தான் செஞ்சான். ஆனால் அதையும் மீறி மக்களை ஜூபிட்டர் கொடுமை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். இந்த கொடுமையிலிருந்து மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக தான் ப்ரொமீத்தியஸ் காட் எல்லாத்தையுமே தாண்டி ஃபயர் எடுத்துகிட்டு போய் ஹியூமன்ஸ்க்கு கொடுத்தான். ஆனால் இப்போ அதனால ஹியூமன்ஸும் கஷ்டப்படுறாங்க, ப்ரொமீத்தியஸும் மலையில் கட்டப்பட்டு கஷ்டப்படுறான். உடனே இதுக்கு டெமோகாகன் ஏஷியாவுக்கு வானத்தில் 2 சேரியட்டை காமிக்கிறான். ஒன்று சேரியட் ஆஃப் ஆர்ஸ், அதாவது காலச்சக்கரம், இது ஜூபிட்டரோட கண்ட்ரோலில் இருக்குது. இன்னொன்று லவ் சேரியட், இதை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெமோகாகன் ஏஷியா கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு உலகத்தோட ரகசியம் எதுவுமே தெரியாது, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஏன் காலம் கூட லவ்வுக்கு கட்டப்பட்டது தான் அப்படின்னு. அதாவது இன்டைரக்டாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜூபிட்டரை எதிர்க்கணும் அப்படின்னா அது லவ்வால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. இப்போது அந்த சேரியட் ஆஃப் ஆர்ல இருந்து டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு உருவம் ஏஷியா கிட்ட தன்னோட வண்டியில் ஏறிக்க சொல்லுது. ஆக்ட் 2ஓட லாஸ்ட் சீனில் டெமோகாகன், ஏஷியா, பாந்தியான்னு எல்லாருமே சேரியட் ஆஃப் ஆரில் பறந்துட்டு இருக்காங்க. அப்போது பாந்தியா ஏஷியா கிட்ட ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறா. அது என்னன்னா, முன்னை விட இப்போ ஏஷியா ரொம்ப பிரைட்டாக பியூட்டியாக தெரிகிறா. இதை பற்றி ஏஷியா கிட்ட சொல்லும்போது அவள் அதை பெருசாக கண்டுக்கலை. ஆனால் அவள் பிறந்த அப்போ எல்லாரும் அவளை லவ் அப்படின்னு சொன்னதா அங்கே உள்ள ஸ்பிரிட்ஸ் எல்லாமே சொல்லுது. அதாவது இங்கே ஷெல்லி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜூபிட்டரை எதிர்க்க லவ்வால் தான் முடியும். அந்த லவ் வேறு யாரும் இல்லை, ஏஷியா தான். ஏன்னா ஏஷியா தான் இப்போ டெமோகாகனை தேடி வந்தா. இப்போ டெமோகாகனை கூட்டிக்கிட்டு போய் ஜூபிட்டரை அழிக்கவும் போராடுறா. ஆக்ட் 3ல் ஜூபிட்டர் அவனோட த்ரோனில் உட்காந்துக்கிட்ட அங்கே உள்ள மற்ற ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜூபிட்டர் கிட்ட எல்லா பவரும் இருக்கான், ஆனால் ஹியூமன்ஸோட சோலை கண்ட்ரோல் பண்ணுற பவர் மட்டும் அவன்கிட்ட இல்லையா. ஆனால் அந்த பவர் அவனோட சன்னான டெமோகாகன் கிட்ட இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் ஹியூமனிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அப்போ அங்கே வந்த டெமோகாகன் அவனோட அப்பாவான ஜூபிட்டர் கிட்ட ஃபஸ்ட்டு பேசி பார்க்குறான். ஆனால் உடன்படலை அப்படின்னதுமே சண்டை போட்டு ஜூபிட்டரை கூட்டிக்கிட்டு அவனோட குகைக்கே திரும்ப போக ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், இப்போ ஜூபிட்டர் இல்லை. அதனால அங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸ், ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜூபிட்டர் கொஞ்சம் நெஞ்ச கொடுமையே செய்யலை. ஓஷன் அப்புறம் அப்போலோ இவங்க 2 பேருமே ஜூபிட்டரோட இந்த ஃபாலை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனி எந்த கொடுமையுமே நடக்காது அப்படின்னும் ஒரு புது எரா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு அங்கே இருந்து போகிறாங்க.
அங்கே மலை உச்சியில் ஹெர்குலஸ் ப்ரொமீத்தியஸை செயின்லேருந்து ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் பாந்தியா, ப்ரொமீத்தியஸ், லோனுன்னு எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்த எர்த் ரொம்பவே சந்தோஷப்படுது. அது இப்படி சந்தோஷப்படுறதுனால பூமியில் இருந்த கிருமி எல்லாமே அழிஞ்சு இப்போ பூமியே ரொம்ப செழிப்பாக இருக்குதான். அதுக்கப்புறம் ப்ரொமீத்தியஸ் ஏஷியாவோட அவங்களோட கேவுக்கு புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறான். போகும்போது ஸ்பிரிட் ஆஃப் ஆர்கிட்ட ஒரு சங்கை கொடுத்து உலகம் ஃபுல்லாக இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக ஊது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இப்படி ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆர் ப்ரொமீத்தியஸ் கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, மக்கள் எல்லாருமே உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பவர்னு ஒன்று இப்போ உலகத்தில் இல்லை. எல்லா த்ரோன்ஸுமே எம்டியாக இருக்குது. ஆக மொத்தம் மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக லவ்வோட இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதே சமயம் ஏர்த்தும் ஏஷியாவும் பேசிக்கிறாங்க. ஏஷியா வந்து ஏர்த்தை மதர் அப்படின்னு சொல்கிறா. இப்படியே ஒன்றா ஜாலியாக எல்லாரும் கேவில் இருக்கிற மாதிரி இந்த ஆக்ட் 3 முடியுது. இப்போ கடைசியாக ஆக்ட் 4ல் பாந்தியாவும் ஏஷியாவும் கேவுக்கு வெளியில் தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்பிரிட்ஸோட சாங் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டெமோகாகனோட வாய்ஸும் கேட்குது. அந்த டெமோகாகன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இனி லவ் தான் ஆட்சி செய்ய போகுது, இனி எங்கேயுமே பவர் அண்ட் டைரனியோட ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி ப்ரொமீத்தியஸை பார்த்து பாராட்டுறான். ஏன்னா அவனோட ரிபெல்லியஸ் நேச்சர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொமீத்தியஸும் ஏஷியாவும் அவங்களோட குகைக்குள்ளே போகிற மாதிரியே அழகாக இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. எப்படி இருந்துச்சு இந்த கதை? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஷெல்லி வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி அதிகமாக அவரோட ஒர்க்கில் பேசியிருக்காரு. ஒசிமண்டியாஸ் போயம் கூட பாரோட ஃப்ளீட்டிங் நேச்சரை பற்றி தான் சொல்லியிருக்கு. இந்த பொயட்டிக் ட்ராமாலையும் பவர் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதையும், நம்ம ஃப்ரீடமுக்கு வந்து எப்போவுமே போராடணும் அப்படிங்கிறதையுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காரு. டெமோகாகன் அப்படிங்கிறது டீமன். இது வந்து அண்டர்வேர்ல்டில் இருக்கிறது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரீஸில் வர டெமோகாகன் கூட இந்த டெமோகாகனோட அடாப்டேஷன் தான். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.